ஹாய் எவ்ரிவன். இன்றைக்கி செஷனில் நம்ம வந்து பாரதி சாக்ஷி தினம் 2023 அதை பார்க்கலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக ஒரு 1 வீக் முன்னாடி பிஎஸ்ஏ சாப்டர் 2 ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து செக்ஷன் 14 வரை பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை வந்து ரிப்பீல் பண்ண ஆக்ட். ஓகேவா? ஸோ பாரதி சாக்ஷி அதிநியமத்தில் செக்ஷன் 15லேருந்து 25 வரைக்கும் அட்மிஷன் வென் ரெலவெண்ட் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க. அட்மிஷன்ஸை பற்றி. அட்மிஷன்னா என்னது? அதாவது நான் ஒரு விஷயத்த நான் ஏற்றுக்கிறேன், நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னா அது அட்மிஷன். நான் அட்மிட் பண்ணுறேன் அப்படி தானே? ஒரு ஃபேக்டை நானே அட்மிட் பண்ணுறேன் அப்படிங்கிறது அட்மிஷன். நானே ஒத்துக்கிறேன் அப்படின்னா. இப்போ வந்து அது வந்து எழுத்து மூலமாகவும் இருக்கலாம், இல்லை வாய்வழி சாட்சியமாகவும் நான் சொல்லலாம். நானே ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு வந்து சாட்சி கொடுக்க தேவையில்லை இல்லையா? அதுதான் பெஸ்ட்டு எவிடன்ஸ் அப்படின்னு அதாவது எதுக்கு சொல்லணும்? பெஸ்ட் எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் த பார்ட்டி மேக்கிங் இட். இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம், எனக்கு 2 பேர் இருக்கிறோம். எதிர்பார்ட்டி வந்து எனக்கு 20 வயசுங்கிறாங்க. ஓகேவா? அப்போ நான் வந்து ஆமாம் எனக்கு 20 வயசு தான் அப்படின்னு நான் ஒத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 வயசா 30 வயசா அப்படிங்கிறது சண்டையே வராதுங்க. ஏன்னா நானே ஒத்துக்கிறேனே அப்படிங்கிற மாதிரி. அப்போ வந்து நானே என்னைய பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதுதான் அட்மிஷன். ஓகேவா? அது வந்து பெஸ்ட் எவிடன்ஸ் அகென்ஸ்ட் மீ அப்படிங்கிறாங்க. எனக்கு எதிராக ஒரு சாட்சி அவங்க கொண்டு வரணும் தேவையில்ல, நானே ஒத்துக்கிறது தானே பெஸ்ட் எவிடன்ஸ். அட்மிஷன் அப்புறம் வந்து இதுக்கும் கன்ஃபெஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால், கன்ஃபெஷனும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான், ஒத்துக்கிறது தான். ஒரு விஷயத்த நம்மளே சொல்கிறது தான் அது. ஆனால் என்னென்னா கன்ஃபெஷன் வந்து குற்றவாளிகள் தான் தருவாங்க. ஓகேவா? குற்றம் சுமத்தப்பட்டவர் ஒத்துக்கிறது தான் வந்து கன்ஃபெஷன். மற்ற யாருனாலும் அட்மிஷன் தரலாம், விட்னஸ் தரலாம், எதிர்பார்த்தி தரலாம், இல்லை நம்மளை பற்றி சொல்லிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கோர்ட்டில் சொல்கிற எல்லாமே வந்து அட்மிஷன். ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவர் அந்த குற்றவாளி தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டு சொல்கிறது வந்து கன்ஃபெஷன். ஓகேவா? இப்போ வந்து அட்மிஷன் வந்து பெஸ்ட் எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒருத்தங்க வந்து நம்ம மேலே உள்ள ஒரு பிரச்சனையை வந்து நம்மளே ஒத்துக்க மாட்டோம் பொதுவாக. அப்படி ஒருத்தங்க ஒத்துக்கிறாங்க அப்படின்னா அது உண்மையாக தான் இருக்கும், அது நம்பகத்தன்மையாக தான் இருக்கும். ஸோ பெஸ்ட் எவிடன்ஸ் அகென்ஸ்ட் த பார்ட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 விதம் இருக்குது. ஒன்று ஜுடிஷியல் அட்மிஷன், இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அட்மிஷன். ஜுடிஷியல் அட்மிஷன் அப்படின்னா வந்து அட்மிஷன் வந்து கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் அப்போ அந்த கேஸ் சம்மந்தமாக கொடுக்கறது ஜுடிஷியல் அட்மிஷன். ஓகேவா? பிளைண்ட்டில் இல்லை ஓரல் அட்மிஷனாக கூட இருக்கலாம். பிளைண்ட்னால் இந்த எழுதி கொடுக்குறது, அவங்க பெட்டிஷன், அந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அந்த மாதிரி எதுலையாது. ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து இன்ஃபார்மலாக ஒருத்தங்க கிட்ட ஒத்துக்கிறது. இந்த ஜுடிஷியரியில் உள்ளவங்களாக தான் இருக்கணும்னு இல்லை, வேறு யார்கிட்டையும் வந்து இன்ஃபார்மலாக ஒரு விஷயத்தை பற்றி ஒத்துக்கிறது. இதை வந்து பொதுவாக இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கன்ஃபெஷனை வந்து எப்போ எடுத்துப்பாங்க அப்படின்னா, எஸ்டோபல்ங்கிற டாக்டரின் அப்ளை ஆகும் இல்லையா? எஸ்டோபல்னால் என்னது? நான் சொன்ன ஒரு விஷயத்த நானே மாற்றி சொல்லுவேன் அப்படின்னா அது எஸ்டோபல். ஓகேவா? இப்போ நான் இன்றைக்கி ஒத்துக்கிட்டேன், நாளைக்கு இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படிங்கிறது. இப்போ நிறைய பேர் இருப்பாங்க, அப்படி சொல்லிவிட்டு அவங்களே சொல்லலை அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் அட்மிஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதை வந்து கொராபரேட் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அதை வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஸோ வந்து அட்மிஷன்னா என்னது, கன்ஃபெஷன்னா என்னது அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா? இப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, செக்ஷன் 15ல் அட்மிஷன்னா என்னதுன்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஆனால் கன்ஃபெஷன்னா என்னதுன்னு எங்கேயுமே டிஃபைன் பண்ணலை. இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் 17ல் கொடுத்துருந்தாங்க. இங்கே செக்ஷன் 15ல் கொடுத்துருக்குறாங்க. எந்த மாடிஃபிகேஷனுமே இல்லை. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, an admission is a statement, oral or documentary, or contained in electronic form, which suggests any inference as to any fact in issue or relevant fact, and which is made by any of the persons and under the circumstances hereinafter mentioned. ஓகேவா? அதான் ஒரு நிமிஷம்.
அதுதான் சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், அது ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, அது ஓரலாகவும் இருக்கலாம், இல்லை எழுத்துப்பூர்வமாகவும் இருக்கலாம். ஒரு பொருண்மைகளை, அதாவது ரெலவெண்ட் ஃபேக்டை பொறுத்தோ, இல்லைன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ, அங்கே பிரச்சனையாக இருக்கிற ஒரு பொருண்மையை பொறுத்தோ, அதனுடைய அனுமானத்தை தீர்மானிக்கும் விதமாக அந்த பார்ட்டி கொடுக்குற எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து அட்மிஷன் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் கிடையாது. ஆனால் வந்து செக்ஷன் 19 இந்த ஆக்ட்லேயே வந்து செக்ஷன் 19 இருக்கும். அது என்ன சொல்லும் அப்படின்னா, அட்மிஷன் வந்து எப்போ கன்க்ளூசிவ் ப்ரூஃப் செக்ஷன் 19 பார்த்து சொல்லிடுறேன். ப்ரூஃப் ஆஃப் அட்மிஷன் அகேன்ஸ்ட் பர்சன்ஸ் மேக்கிங் தெம் அண்ட் பையர் ஆன் தேர் பிஹாஃப். ஓகே, இது செக்ஷன் 19 உங்களுக்கு பார்க்கும்போது நான் விளக்கி சொல்கிறேன். ஓகேவா? இது வந்து அட்மிஷனோட டெஃபினிஷன் அவ்வளோதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் வந்து செக்ஷன் 16 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அட்மிஷன் பை பார்ட்டி டு ப்ரொசீடிங் admission by party to proceeding or his agent. Section 16 subsection 1, statements made by a party to the proceeding or by an agent any such party whom the court regards under the circumstances of the case as expressly or impliedly authorized by him to make them or admissions. இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த பார்ட்டியாகவும் அந்த ப்ரொசீடிங்ஸில் உள்ள பார்ட்டியாகவும் இருக்கலாம், இல்லை அவங்களோட ஏஜெண்ட்டாகவும் இருக்கலாம். ஏஜென்ட்னா இப்போ அட்வொகேட்ஸ் எல்லாம் ஏஜென்ட் தானே, இல்லைன்னா வேறு மாதிரியான ஏஜெண்ட்டாக கூட இருக்கலாம். அவங்க பணி நிமித்தமாக வந்திருப்பாங்க, அவங்க சார்பாக. அவங்கெல்லாம் கோர்ட்டில் வந்து சொல்கிறது வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸாவோ இல்லைன்னா இம்ப்ளைடாவோ அண்டர் த சர்க்கம்ஸ்டன்சஸ் ஆஃப் த கேஸ், அந்த கேஸோட சர்க்கம்ஸ்டன்ஸை பொறுத்து as expressly or impliedly authorized by him to make them or admission. Statements made by subsection 2 என்ன சொல்கிறாங்கன்னா, subsection 2 statements made by, அதில் subclass 1 என்ன, parties to suit suing or sued in a representative character or not admissions unless they were made while the party making them held that character or. Subclass 2, persons who have any proprietary or pecuniary interest in the subject matter of the proceeding and who make the statement in their character of persons so interested. Persons from whom the parties to the suit have derived their interest in the subject matter of the suit or admissions if they are made during the continuance of the interest of the persons making the statement. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பேரிசன்னு பார்த்திங்கன்னா, இது செக்ஷன் 18 கொடுத்துருந்தாங்க இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில், இங்கே செக்ஷன் 16 கொடுத்துருக்குறாங்க. அதாவது யாரெல்லாம் அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த ஒரு ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, ஒரு கேஸ் நடக்குதுன்னா அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற பார்ட்டிஸ் வந்து அட்மிஷன் கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து அந்த பார்ட்டியால் ஆத்தரைஸ்டு பண்ண ஏஜெண்ட்டு, ஓகேவா, அவங்க கொடுக்கலாம். இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, பார்ட்டி சூயிங் ஆர் சூட் இந்த ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில், அதாவது ஒரு கேஸை இன்னொருத்தங்க வந்து ரெப்ரசன்ட் பண்ணி கேஸ் நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் நம்ம சிபிசி படிக்கும்போது அது ஒரு தனி இதாகவே படிப்போம், ரெப்ரசன்டேட்டிவ் சூட்டு அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் பண்ணும்போது அந்த கேரக்டர் வந்து எவ்வளோ நாள் உங்களுக்கு அந்த ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டர் இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு நீங்கள் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் எல்லாமே அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அட்மிஷன் கொடுக்கலாம். இன்னொன்று வந்து ப்ராப்ரியேட்ரி இல்லைன்னா பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள்னா கோ ஓனர்ஷிப் இருக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு 2 பேருமே ஓனராக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த 2 பேருமே அந்த கேஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லையா, அவங்களுக்கு சம அளவு உரிமை இருக்குது, இல்லை ஆதாயம் இருக்குது, பொறுப்பு இருக்குது. அந்த மாதிரி இருக்கும்போது அது எவ்வளோ நாள் அந்த இன்ட்ரெஸ்ட் கண்டினியூன்ஸில் இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு நீங்களும் வந்து அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவ்வளோதான். ஓகேவா? ஸோ
ஸோ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரு இப்போ ஏற்கனவே அவங்களுக்குள்ள கேஸ் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அது கிரிமினல் கேஸாக இருக்கலாம், சிவில் கேஸாக இருக்கலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, between the same or different parties is admissible. A statement made by a party in a formal suit between the same or different parties is admissible. The proceeding may be civil or criminal. What is admitted by a party to be true must be presumed to be true unless the contrary is proved. ஓகே, அதான் அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க இன்னொரு ப்ரொசீடிங்ஸில், இன்னொரு கேஸில். அப்படிங்கும்போது அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது அதை வந்து அட்மிஷன் தான், அதை ஏற்றுக்கலாம் இங்கேயும். ஓகேவா? அப்புறம் பிளைன்டிவ்ஸை வந்து அது பைண்ட் பண்ணாது. அது வந்து ஒவ்வொருத்தரும் சொல்கிற அட்மிஷன் வந்து தனித்தனி தான். இந்த கேஸில் நிறைய பிளைன்டிஃப் இருக்காங்க, நிறைய டிஃபெண்டன்ட் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறது அவங்களும் ஒத்துக்கிறாங்க, அவங்களுக்கும் அது பொருந்தும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் இது எக்ஸாம்பிள். அப்புறம் வந்து அந்த ஏஜெண்ட் வந்து இது தரதுக்கு அட்மிஷன் தரதுக்கு முன்னாடி அவர் ஏஜெண்ட்டு தான், அது ஏஜென்சி தான், அந்த அதுக்கு பொறுப்பானவர் தான் அப்படின்னு அவர் அதை ஃபஸ்ட்டு நிரூபிக்கணும். ஓகேவா? சரி, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 17 வந்து அட்மிஷன்ஸ் பை பர்சன்ஸ் whose position must be proved as against party to suit. Statements made by persons whose position or liability it is necessary to prove as against any party to the suit or admissions. If such statements would be relevant as against such person in relation to such position or liability in a suit brought by or against them, if they are made whilst the person making them occupies such position or is subject to such liability. இல்லுஸ்ட்ரேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இல்லுஸ்ட்ரேஷன் பார்த்தா இன்னும் கிளியராக புரியும். A undertakes to collect rent for B. A வந்து பிக்காக ரெண்ட்டு கலெக்ட் பண்ணுறதாக வந்து ஒத்துக்கிட்டார். ஓகேவா? B sues A for not collecting rent due from C. இப்போ சிங்கிற நபர்கிட்ட இருந்து பி வந்து சிங்கிற நபர்கிட்ட இருந்து ஏ வந்து ஒழுங்காக ரெண்ட்டு கலெக்ட் பண்ணி தரல அப்படின்னு சொல்லி பி வந்து கேஸ் போடுறாரு. சரியா? அப்போ வந்து என்னென்னா ஏ டினைஸ் த ரெண்ட் வாஸ் டியூ ஃப்ரம் சி. A denies that rent was due from C to B. A statement by C that he owed B rent is an admission and is a relevant fact as against A. If A denies that C did owe rent to B. ஓகேவா? இது கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இருங்க. ஓகே, இந்த செக்ஷன் பொதுவாகவே என்ன அப்படின்னா, ஜென்ரல் ரூல் என்னது, அவங்க மூன்றாவது நபர் கொடுக்குற அட்மிஷனை வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த பார்ட்டிஸ் கொடுக்கணும், இல்லைன்னா அந்த பார்ட்டிஸோட ஏஜெண்ட் கொடுக்கணும், இல்லை ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரில் இருக்கிறவங்க கொடுக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு அந்த கேஸில் வந்து பெக்யூனரியோ இல்லை பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்டோ இல்லைன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவாங்களே, ப்ராப்ரியேட்டரி இன்ட்ரெஸ்ட்டோ ஏதாவது இருக்கிறவங்க வந்து கொடுக்கணும். ஓகேவா? ஸோ வந்து தேர்ட் பார்ட்டி அட்மிஷனை வந்து அட்மிட் பண்ணுவோம், கோர்ட் ஏற்றுக்குவாங்க அப்படின்னு வந்து ஜென்ரல் ரூல் கிடையாது. ஆனால் இந்த செக்ஷனில் அதுக்கு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, தேர்ட் பார்ட்டி ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு அட்மிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வந்து இந்த கேஸுக்கு வந்து இது தீர்மானிக்கும், இந்த பதிலை சொல்லும், அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ இல்லைன்னா ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தேர்ட் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட் வந்து இங்கே அது ஸ்டேட்மெண்ட்னா அட்மிஷன். ஓகேவா? தேர்ட் பார்ட்டியோட அட்மிஷன் வந்து இங்கே ரெலவெண்ட் ஆயிரும், இது அட்மிசபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு இருக்குது, அதை வந்து நான் வந்து இன்னொரு மேனேஜர்கிட்ட வந்து நீங்கள் வந்து அந்த டெனண்ட்டை இருந்து மாதம் எனக்கு ரெண்ட்டு கலெக்ட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? இதுதான் சினாரியோ.
அப்போது வந்து அந்த டெனண்ட்டுகிட்ட வந்து மேனேஜர் வந்து ஒழுங்காக ரெண்ட் கலெக்ட் பண்ணி எனக்கு கொடுக்கல. ஓகேவா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், நான் வந்து எனக்கும் மேனேஜருக்கும் ஒரு கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா, அதாவது அவர் ரெண்ட் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், அவர் கொடுக்கல. அப்போ வந்து நான் வந்து மேனேஜர் மேலே கேஸ் போடுறேன். இவர் வந்து ஒழுங்காக எனக்கு ரெண்ட் கலெக்ட் பண்ணி தரல டெனண்ட் இருந்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போது வந்து இந்த பார்ட்டிஸ் டு த சூட் யார், இந்த ப்ரொசீடிங்ஸில் வந்து பார்ட்டிஸ்னால் நான் மேனேஜர் தான். ஓகேவா? நாங்கள் 2 பேர் வந்து அட்மிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு ஜென்ரல் ரூலு. இல்லை எங்கள் ஏஜெண்ட் கொடுக்கலாம், இல்லைன்னா அந்த இப்போ அந்த வீடு வந்து கோ ஓனர்ஷிப், இப்போ என் ஹஸ்பண்ட் பேர்லாம் இருக்குது, என் பேர்லாம் இருக்குது, ஏதோ ஒரு பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் அவருக்கும் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அந்த மாதிரி கோ ஓனர்ஷிப் கொடுக்கலாம். ஆனால் வந்து இந்த டெனண்ட் வந்து இங்கே தேர்ட் பார்ட்டி தானே, ஆனால் அவர் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இந்த செக்ஷனில் அவங்க கொடுக்கலாம். ஏன்னா அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு முக்கியமான திருப்பு முனையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் வந்து எனக்கு வாடகை இவர் கலெக்ட் பண்ணி தரல ஒழுங்கா அப்படின்னு கேஸ் போடுறேன். அப்போ அவர் மேனேஜர் என்ன சொல்கிறாரு, அப்படியெல்லாம் எந்த பாக்கியும் இல்லை, டெனண்ட்டு வந்து எல்லா வாடகையும் வந்து அவர் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் டினை பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த டெனண்ட்டு வந்து அவர் ஒரு அட்மிஷன் தராரு, ஆமாம் நான் வந்து பிரதி மேடமுக்கு வந்து வாடகை கொடுக்கல, ஒரு 3-4 மாதமாக கொடுக்கல அப்படின்னு அவர் அட்மிஷன் தராருன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்போ நான் சொல்கிறது தானே உண்மை. அப்போ வந்து மேனேஜருக்கு அகென்ஸ்ட் ஆயிரும்ல, மேனேஜர் சொன்னது பொய்ன்னு ஆயிரும் இல்லையா. அப்போ வந்து இந்த இது ரெலவெண்ட் ஆயிரும், யார் டெனண்ட்டு தேர்ட் பார்ட்டி அட்மிஷன் வந்து ரெலவெண்ட் ஆயிரும். அதுதான் வந்து செக்ஷன் 17 சொல்கிறாங்க. ஓகேவா? ஓகே, இது வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் செக்ஷன் 19 கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிஎஸ்சி செக்ஷன் 18 என்ன சொல்கிறாங்கன்னா, அட்மிஷன்ஸ் பை பர்சன்ஸ் எக்ஸ்ப்ரெஸ்லி ரெஃபர்ட் டு பை பார்ட்டி டு சூட், ஸ்டேட்மெண்ட்ஸ் மேட் பை பர்சன்ஸ் டு whom a party to the suit has expressly referred for information in reference to a matter in dispute or admissions. Illustration enna, the question is whether a horse sold by A to B is sound. A says to B, go and ask C. C knows all about it. C's statement is an admission. ஓகே, இந்த செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க? ஓகே, இந்த செக்ஷனும் லாஸ்ட் செக்ஷன் மாதிரி தான். 17 வந்து ஜென்ரல் ரூலுக்கு வந்து எக்ஸப்ஷன் அப்படி தானே, அதாவது 3வது நபர் தர அட்மிஷன் வந்து ரெலவெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரல் ரூலுக்கு அகெயின்ஸ்டானது. அதே மாதிரி தான் இந்த செக்ஷன்லையும் சொல்லியிருக்கிறாங்க. இந்த செக்ஷன்லேயும் அதாவது ஒருத்தங்களை வந்து இன்ஃபர்மேஷனுக்காக ரெஃபரன்ஸ் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரெஃபரன்ஸ் கொடுக்குற ஆட்கள் வந்து 3வது நபர், ஆனால் இன்ஃபர்மேஷன் அவங்ககிட்டருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறோன்னா அவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து அவங்க கொடுக்குற அட்மிஷன் வந்து அட்மிசபிள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் வந்து ஒரு குதிரையை வந்து வந்து இங்கே அதான் கொடுத்துருக்கேன். வந்து ஒரு ஹார்ஸை வந்து பிக்கு விற்கிறாரு. இப்போ பி வந்து அந்த ஹார்ஸ் எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சீட்டை போய் கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணுன்னா, நான் என்னோடய சொத்து ஒரு இதை விற்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த வாங்குகிற பையர் வந்து இதில் லீகலாக எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் என்ன சொல்லுவேன், என்னோடய அட்வொகேட்டுக்கு தான் அதை பற்றி எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ஃபுல்லாக லீகலாக வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க, இந்த சொத்தை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்கிறேன்னா, அப்போது அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அந்த அட்வொகேட்டிருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அந்த 3வது நபர் அந்த அட்வொகேட் சொல்கிறது வந்து அட்மிசபிள் தான், அந்த அட்மிஷன் வந்து ரெலவெண்ட்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 19